அண்ணன் திருமாவளவன் உங்க பக்கம் உறுதியா இருக்கிறார் நம்புறீங்களா? கண்டிப்பா இருக்காரு. இதுல ஒரு விஷயம், திராவிட அரசியலை சூழ்ச்சி செய்கிறார்கள்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் வெறும்னு நீங்க திமுக அதிமுக மட்டும் பேசிட்டு இருக்கீங்க. தாவேகாவும் திராவிட அரசியல் தாங்க இருக்கு. ஆமா, திராவிட கட்சி தானே. திராவிடமும் தமிழ் தேசமும் 2 கண்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு. ஆனா தாவேகாவுக்கு துணை போகுதான்னு கேட்டானா அண்ணன் இப்படி சொல்லல. எப்போ RSS அஜெண்டாலாம் சொல்லிட்டு வர்றாரு. இதுக்கு தாவேகா துணை போகுதான்னு கேட்டா நீங்க தாவேகாவை கேளுங்கிறாரு. நீங்க சொன்ன மாதிரி தாவேகா திராவிட கட்சி தானே. கண்டிப்பா அதுதான் அதுலதான் அது சேர்க்கிறார். அந்த RSS துணை போகுதா, RSSகளும் பாஜகவும் சேர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் திராவிட செய்கிறதா அப்படின்ற பிசிஆர் இல்ல அவர் பேட்டியோட கடைசி பாட்டு தான் ஹைலைட். கிளைமாக்ஸ் தான் ஹைலைட். ஹரிசார் தான் சொல்ல வரேன். அதுல அந்த திராவிட அரசியல்ல தாவேகாவும் சேர்ந்து இருக்கிறது. அப்ப அந்த சூழ்ச்சியில் அவர்களும் இரையாகி கொண்டிருக்கிறார்கள். அது உங்க பொழிப்புற அண்ணனோட கருத்து அல்ல. அது இரையாகி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் வந்து நடக்குது ஒட்டு மொத்தமாக. அந்த ஃபுல் பைட்டா இல்ல அந்த அது லாஸ்ட் இல்ல இந்த கடைசி போர்ஷன் மட்டும் கிளைமாக்ஸ் மட்டும் போட சொல்லுங்க போதும். எஸ் கோ ஹெட். ஏன்னா அது தெளிவுக்காக காட்டல. ஏன்னா வந்து RSS ஓட அஜெண்டாக்கு தாவேகா துணை போகுதாங்கிற மாதிரி கேள்வி வருது. இல்ல ஆமா நீங்க சொல்ற மாதிரி சொல்லிருக்கணுமே. இருங்க பாத்துறோம். உங்களுக்காக எவிடன்ஸ் எல்லாம் போடுறாங்க பாத்துறோம். இல்ல இன்னும் ரெடி தாவேகா ஸ்பெஷல். தாவேகா ஸ்பெஷலா இருக்கு. கோ நீங்க சொல்லுங்க. அதுதான் சொல்ல வரேன். இப்போ நீங்க தனிச்சே பார்க்காதீங்கன்ற இன்று ஒரு திராவிட அரசியலோட பரிணாம வளர்ச்சிக்குள்ள தாவேகா இருக்கு. நம்ம அப்படிதான் எடுக்கணும். அதை நீங்க வந்து அது தனிச்சு விடப்பட்ட ஒரு கட்சியாக பார்க்கணும். அதாவது எப்படி ஆயிடுச்சுன்னா பழையன கைதலும் புதியன புகுதலும்ன்ற மாதிரி திராவிட அரசியலோட 2.0 வச்சுக்கோங்களேன். அது என்டாஸ்மென்ட் வாங்கிடுவோமே விசி காட்ட. திராவிட அரசியலோட 2.0 அண்ணே பொழிப்புரை சொல்லுங்க. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மட்டுமே வந்து பேட்டன் ரைட்ஸ் கொடுக்கல திராவிட அரசியலுக்கு. தாவேகாவும் திராவிட அரசியலை எடுத்துருக்குங்க. ஓகே, அவர் என்ன திருமாவளவன் என்ன சொல்லிருக்காருன்னு கேட்போம். பாவலனோட பொழிப்புரையும் கேட்போம். திருமாவளவன் சொன்னதை கேட்போம். முதல்ல அவர்கள் கணக்கு போட்டு அண்ணாமலை அவர்களை பின்னிருந்து இயக்குவதாக நான் யூகிக்கிறேன். ஆக மொத்தத்தில் முதலில் அதிமுகவை குறிவைத்து பலவீனப்படுத்துவது, திமுகவை தனிமைப்படுத்தி பலவீனப்படுத்துவது என்கிற சங் பரிவார்களின் சூது அரசியல், சூழ்ச்சி நிறைந்த அரசியல் அரங்கேறி கொண்டிருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். இந்த போக்கும் தமிழக அரசியல் சூழலுக்கு ஏற்புடையதல்ல. இந்த சூழ்ச்சியில வந்து தாவேகா இணைஞ்சிருக்கா? இந்த சூழ்ச்சியில வந்து சூழ்ச்சின்னு சொல்றீங்க, அது தாவேகா உடன்படுதா? அது நீங்க தாவேகா விட்ட ஸ்பெசிஃபிக்கா கேளுங்க. எனக்கு அதை பற்றி பெருசா கருத்து சொல்ல எதுவும் இல்லை. சூழ்ச்சியில தாவேகா இருக்கா அப்படின்னா எப்படிங்க சூழ்ச்சியில தாவேகா இருக்குன்னு தானே ஒரு கூட்டணி கட்சிகிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வரும். எனக்கு தெரியல, அவங்கள்ட்ட போய் கேளுங்கன்னு சொல்லுவாங்க. ஸ்பெசிஃபிக்கா இதை பத்தின ஒரு டீடைல்டு அவங்க கிட்ட கேளுங்கன்னு சொல்லும்போது என்ன பாயிண்ட் சொல்ல வராருன்னா அது அவர்களிடமிருந்து வரட்டும்ன்றத பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல தான் நாங்க வைக்கிறோம். நீங்க ஒருத்தர தப்பானவர் இல்ல சூழ்ச்சி பண்றவருங்கிறீங்க. உங்க நண்பர் சூழ்ச்சியில இருக்காருன்னா ஏன் நண்பரா சூழ்ச்சி இல்லையா அப்படின்னு நீங்க கொந்தளிப்பீங்க. ஒரு கூட்டணி கட்சி அப்படி சொல்லலையா, அது அவங்கள்ட்ட கேளுங்கிறார். சோ அவருக்கு தாவேகா மேல சந்தேகம் இல்ல சார். ஆத்தென்டிகேட்டடா சொல்ல சொல்றாங்க. இப்ப நான் மட்டும் சொல்லி அது இஷ்யூஸ் இல்ல, ஆத்தென்டிகேட்டடாக அவர்களிடமிருந்து கேட்டு வாங்க. நாங்க அதான் ஆத்தென்டிகேட்டா இப்ப நாங்க சொல்றோம் சூழ்ச்சி நடக்கிறது. ஒன்றிய அரசியல இருந்து சூழ்ச்சி நடக்கிறது. மனசாட்சிக்கு தெரியல நீங்க சப்பக்கட்டு கட்டுறீங்க. ஒரு சப்பக்கட்டும் கட்டல. நீங்க வேணா பாவலன்னு கேட்டுங்க அவங்க சார்பாவே. சார் இன்னொரு கட்சியோட இதை எடுத்து வைக்கிறாங்க அப்படின்ற போது அந்த பாயிண்ட் அவங்க கிட்டே வந்தா இன்னும் வேலிடா இருக்கும்ன்றதான அர்த்தம். நீங்க அப்படிதானே பார்க்கணும். கூட்டணி கட்சி அதுதான் இயல்பா எதிர்பார்க்கப்படும். எனக்கு இந்த சந்தேகம் இல்லைங்க. தாவேகா அந்த சூழ்ச்சியில இடம் பெறலங்கன்னு சொல்லணும். அதனால தான் நான் முதல்ல எடுக்கும் போதே சொல்றேன். இல்ல அது நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கணும். ஒன்னு இருதுருவ அரசியலை தாவேகா கொண்டு வருதுன்னு முதல்ல சொல்றாரு. சூழ்ச்சியில் இடம் பெறுதா அப்படின்னா எனக்கு தெரியாதுங்கிற சார். ஹரி சார், அதான் நான் ஃபர்ஸ்டே தெளிவுபடுத்துறேன். இங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, திராவிட அரசியல்னா திமுக அதிமுக தான் நினைக்கிறீங்க. இல்லை, இன்று மாறுகிறது. தாவேகாவும் திராவிட அரசியல் நீங்க நினைக்கலாம். தாவேகா விக்கிரவாண்டியில அக்டோபர் 27ஆம் தேதி பேசும்போது இததான் சொன்னாரு. தமிழ் தேசியமும் திராவிட அரசியலும் தமிழ்நாட்டின் 2 கண்கள், அதை நாங்கள் ஆதரிக்கிறோம் தான் சொல்லியிருக்காரு. அதனால தான் பெரியார் எடுத்து வச்சிருக்காரு. இல்லாம வரல. அந்த பெரியார் உள்ள வரும்போதே திராவிட அரசியல் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வருதுல. கொள்கை தலைவர்ல ஒருத்தரா இருக்காருல்ல. எல்லா கொள்கைகளையும் எடுத்துக்கொள்ள மாட்டோம். கடவுள் மறுப்பை எடுத்துக்கொள்ள மாட்டோம். திமுக முழுசா எடுத்துக்கிட்டா இல்ல நான் திமுகவும் திகாவும் வேற வேற. நீங்க பெரியார்ல இருந்து முரண்பட்டு தான் திமுக. எக்ஸாக்ட்லி நானா சொல்றேன். இவங்க அவர் சொல்றாரு பெரியார கொண்டு வந்துட்டாலே விஷயம்னு சொல்லி தெளிவுபடுத்துறாரு. பெரியார மட்டும் கொண்டு வந்துட்டாலே திராவிட கட்சி இல்ல. பாலர் என்ன சொல்லுங்க. தாவேகா ஒரு திராவிட கட்சியான
காமேஷ் சொல்றாரு தாவேகா ஒரு திராவிட கட்சி. அக்கார்டிங் டு டிவிக்கு ஒரு திராவிட கட்சியா? அதாவது தந்தை பெரியாரை ஒரு கொள்கை தலைவரா வச்சிருக்காங்க. தந்தை பெரியாருடைய அரசியல் என்பது திராவிட இயக்க அரசியல் தான். அவங்களுடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை கொள்கை தலைவராக வச்சிருக்காங்க. அப்ப இதுவும் ஒரு திராவிட அரசியலுக்கான ஒரு அடையாளங்கள் தான். அப்படி இருக்கும்போது அதாங்க அவங்க அந்த கட்சியில இருக்க ஒரு சிலருடைய நடவடிக்கைகளை கண்டு நாங்க அச்சப்பட்டோம். அதுல இருந்து கருத்தை சொன்னோம். ஆனால் அவங்க இன்னைக்கு தந்தை பெரியாரையும் அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு விசிக, இடதுசாரிகள், காங்கிரஸ், ஐயுஎம்எல்ட்ட ஒரு கூட்டணி உருவாக்கும் போது அப்ப மதசார்பற்ற ஒரு அடையாளத்தை உருவாக்குறாங்கன்ற ஒரு நம்பிக்கை வருதுல. ஓகே, அந்த நம்பிக்கை தான். அதுல இருந்தா நம்ம தொடர வேண்டியிருக்கு. இப்ப வாக்களிக்க நம்பிக்கை திருப்பரங்குன்ற ஆவணப்படணும் ஒண்ணு தடனை அப்புறம் அது போய் வெளியிட வேண்டியதானே? திமுக அப்பா வெளியிடுங்க, அறிவாளத்தில் வெளியிடுங்க, அறிவாளத்தில் வெளியிடுங்க. பாஜகவுக்கு எதிர்ப்பு அதுக்கெல்லாம் ஏன் திருமாவளவன் பேசல? குர்பானிக்கு தடை அதுக்கு ஏன் பேசல? பேசுங்க, அதெல்லாம் பேசுங்க. இது தாவேகா அரசு செய்யுது, தாவேகா அரசு செய்யுது. இருங்க இருங்க இருங்க, அதெல்லாம் சரிங்க 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 சொல்லுங்க. ஹரி ஹரி சொல்லுங்க. அதாவது நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில செய்தி தொடர்பாளர். என் கட்சியோட நிலைப்பாட்டை நான் பேசிட்டு இருக்கேன். இந்த விக்கி திமுகவுடைய நிலைப்பாட்டை தான் பேசுறாரா? திமுக செய்தி தொடர்பாளர் திமுகவின் நிலைப்பாட்டை பேசுற. ரைட், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு திருப்பரங்குன்ற ஆவணப்படத்தை வெளியிடனா திமுக பெரிய கட்சி தானே. நீங்கள் களத்துல இறங்கி போராடுறீங்களே, பதிவு பண்ணிருக்காரு. இல்ல பதிவு போடுறது அப்ப பேசாம அமைதியா இருங்க. அமைதியா இருங்க, அதெல்லாம் பாருங்க. அமைதியா இருங்க, பதிவு கூட காணுமே. அமைதியா இருங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஏங்க உங்க கட்சியிலேயே உங்க கட்சியோட பேரே திராவிட முன்னேற்ற கழகம். திராவிடத்துக்கு எதிராக ஒரு ஆரியத்தை முன்னிறுத்தும் போது நீங்க களத்துக்கு வாங்க. அதான் நாங்க தான் முன்னாடி வாங்க. என்னோட பெரிய கட்சி பேசல. நாங்க பேசுறோம். குர்பானி தடை விசிகா பேசல. திருப்பரங்குன்ற ஆவணப்படம் விசிகா பேசல. பேசுறது திமுக, திமுகவோட அமைப்பு. திமுக பேசலங்க. ஏங்க இதெல்லாம் திமுக பேசலனா பாவல. ஆனா ஒரு விஷயம் சொல்றீங்க, சும்மா பேசவே இல்ல. விடுதலை சிறுத்தைகள் இருங்க. இந்த அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிலைப்பாடு என்பது சனாதனத்தை வேற இருப்பது. அதுல எங்களுக்கு அந்த நிலைப்பாட்டு எந்த காலத்திலேயே அரசியல் லாபங்களுக்காக நாங்க ஊசல்ற மாட்டோம். இது வேற தடுமாற்றமான நிலைப்பாடு எடுக்க மாட்டோம். இன்றைக்கு உதயநிதி சனாதனம் என்ற வார்த்தையை உச்சரிப்பதற்கு நாங்க போட்ட விதைதான், நாங்க உருவாக்கின அரசியல் தான். திமுகவை 5 ஆண்டுகள் காப்பாத்தி கொடுத்திருக்கோம் சனாதன எதிர்ப்பு இருந்து. நாங்க இல்லனா திமுக 2021 ஆட்சி அமைச்சிருக்காது. ஆமா ஆமா விசிகா காப்பாத்தி கொடுத்தாங்க. நாங்க இல்லனா திமுக கிடையாதுங்க. அப்படியே புலம்புறீங்க. ரைட், நீங்க வாட்ச்மேன் அப்படியே புலம்புறீங்க. அப்படியே சாமி புலம்புறீங்க. ஏன் புலம்புறீங்க? நீங்க இவ்வளவு சுமன் கவிட்டு கேப்போம். அண்ணா என்ன இவ்வளவு பெரிய கட்சியை திமுக திமுக இவ்வளவு பெரிய கட்சியை 6 முறை தமிழ்நாட்டை ஆண்ட கட்சியை, மிகப்பெரிய கட்சியை புலம்ப விடுறோம் பாருங்க. அதுதான் எங்க வெற்றி. புலம்ப வெளியே போச்சு புலம்ப விடுறோம்ல. உங்க தலைவர் திமுக சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கீங்களா? 4 சட்டமன்ற உறுப்பினர் எங்க போனீங்க? இன்னைக்கு விசிக நாங்க இல்ல. திமுக ஓட்டு, திமுக ஓட்டுல உள்ள 59 எம்எல்ஏ யார் ஓட்டு? 59 ஓட்டு யார் ஓட்டு? தேர்தல்ல 59 தொகுதி யார் ஓட்டு? அவரே ஒத்துக்கிட்டாரு. தம்பி இந்த இந்த மாயி படத்துல வடிவேல் வரும்போது கத்திரி கிடப்பார்ல, அந்த மாதிரி கத்தாதீங்க. பேசுங்க. பெரிய கட்சி, ஒரு பெரிய கட்சியில இருந்துட்டு பெரிய கட்சியில இருந்து ஆண்ட கட்சியில இருந்து பேசுங்க. எங்களை பார்த்து ஏங்க பயப்படுறீங்க? நீங்க கணக்குல எங்களை பத்தி பேசவே கூடாது. கணக்குல எடுக்கலனா எங்களை பத்தி பேசவே கூடாது. ஏன் புலம்புறீங்க? எல்லாரும் பொறுங்க. 1.5 மாச காலம். He is also my guest. ஹரி ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு கேஸ் பேசவே இல்ல. இல்ல ஒண்ணே சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த 1.5 மாச காலத்துல தேர்தல் முடிவுக்கு பிறகு திமுக தரப்புல இருந்து விசிகா போயிட்டாங்களே.
ஏங்க அந்த புலம்பல்? ஓகே, நீங்க வந்து நம்ம அடுத்த பலமாய் round கேட்போம். வராதீங்க. புலம்பாதீங்க. நன்றி 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 தேங்க்யூ சுமன் கவி சார். வரமாட்டான். வணக்கம். சுமன் கவி சார், இன்னொரு பக்கம் குற்றச்சாட்டு வந்து அதிமுக, பாஜக, திமுக இவங்க எல்லாம் ஒரு அலவரிசையில் இருக்காங்கன்னு தாவேக்காவோட குற்றச்சாட்டு. எல்லாரும் மாத்தி மாத்தி இவங்க பிஜேபி பி டீம், பிஜேபி பி டீம், இதுதான் இன்னைக்கு குற்றச்சாட்டு. அது எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு நியூ பொலிட்டிக்கல் சினாரியோ உருவாகிருக்குது. அதில் வந்து விஜய் வந்து எல்லா அடையாளங்களையும் தனது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் வந்து பெரியார் எங்கள்கிட்ட தான் இருக்கிறாரு, நீங்கள் அஞ்சலி அம்மா அவங்களும் எங்ககிட்ட தான் இருக்காங்க, காமராஜர் அவரும் எங்ககிட்ட தான், எல்லா பொருளுக்குமான டிபார்ட்மெண்ட் ஹோல்சேலே நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி, ஓகே, அதில் ஒரு இன்க்ளூசிவிட்டின்னு பார்க்கலாம். அது அப்படி இல்லை. இப்போ நீங்கள் சேகுவேரா அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து கியூபாவில் போராடினார். ஆனால் அமெரிக்க கம்பெனிகள் இன்னைக்கு சேகுவேரா படங்களை பனியனில் அச்சடித்து அதை வெளியிடுது. அதனோட நோக்கம்னா அது ஒரு வணிக நோக்கம். அதை வந்து சேகுவேராவை போயிடுறது இல்லை, அதை ஒரு விளம்பரமாக, ஒரு ஜிகனாவாக அதை ஏமாற்றி அப்படியே மழுங்கடிக்க செய்வது, அந்த போராட்ட உணர்வை மழுங்கடிப்பது. அப்போ அதே மாதிரி இந்த பெரியார், அண்ணா இந்த மாதிரியான அந்த தலைவர்களுடைய கொள்கைகளை விட்டுட்டு அவர்களுடைய பிம்பத்தை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு அதுக்கு முழு அத்தாட்சியே நான் தான் அப்படிங்கிறார். என்றைக்காவது ஒரு இடத்திலாவது பெரியாரின் கொள்கைகளையோ அல்லது அண்ணாவின் கொள்கைகளையோ மாநில சுயாட்சியோ விஜய் பேசியிருக்கிறாரா? அதற்காக ஒரு துளியாவது துரும்பையாவது தூக்கி போட்டுக்கிறார். கூடுதலாக என்ன பேசுகிறார் தெரியுமா? எதிர்ப்பு அரசியல் செய்வது என்பது லாபகமானதில்லை, அதாவது ஒரு இணக்கமான அரசியலை போக்கை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறார். அப்படி கடைபிடிப்பதன் மூலமாக இதுவரையிலும் விஜய் எந்த பெரிய சாதனையை செய்யல. இணக்கம்னு சொல்லல, எங்க இணங்க முடியுமோ அங்க இணங்க. திமுகவுடைய கொள்கை என்ன? உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். சோ உறவுக்கு கை கொடுப்பதும் யுக்தி தானே. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் இல்லையா? குரல் கொடுப்பேங்கிற டீலிமிட்டேஷன்ல குரல் கொடுப்பேங்கிற போன வார ஸ்பீச்ல சொல்லல. ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ என்னன்னா, நீட் விவகாரம், நீங்கள் அனிதா இறந்தப்போ அவர் வீட்டுக்கு முகமூடி போட்டுட்டு அவங்க வீட்டுக்கு பிரத்யேகமாக போய் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கல்ல, அது வந்து அந்த உணர்வு அப்படியே இருந்துச்சுன்னா, நீட்டு விவகாரத்தில் இன்னைக்கு வந்து நாடு அதாவது பெரிய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்குது. இதை விட பெரிய ஒரு நல்ல தருணம் தேவையில்லை உங்களுக்கு நீட்டை எதிர்ப்பதற்கு. மாநில சுயாட்சி, மாநில உரிமைகள் சார்ந்த விவகாரத்தில் அது முக்கியமானது. அதை எதிர்த்து உங்களால் சண்டையிட முடிஞ்சா? அதில் பேசவாது முடிஞ்சுதா? அப்போ பேசலை. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி பல்வேறு விஷயங்கள் நீங்கள் கூட சொன்னாங்க. இந்த 100 நாள் வேலை திட்டத்தை தான் மாற்றிட்டாங்க, அது 40% தமிழ்நாட்டின் தலையில், மாநில அரசின் தலையில் வந்து விழுந்திருக்கிறது. இப்படி பல்வேறு விஷயங்கள். சிபிஎஸ்இ சிலபஸில் என்னென்னலாம் திணிச்சு வச்சிருக்காங்க தெரியுங்களா? அதெல்லாம் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு, பட்டவர்த்தனமாக நடந்துகிட்டு இருக்குது. இதை குறித்து எந்த விமர்சனமோ எதிர்கருத்தோ அது ஒரு போர்க்குணத்தோடு எதிர்ப்போ விஜயிடமிருந்து வரல. அப்போ இங்கே வந்து விசிகாவை பொறுத்தவரையிலும் விசிகா தலைவர் இன்னைக்கு சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது 100க்கு 100 உண்மை. எது? அதாவது திராவிட அரசியலை, அதுவும் திராவிட கட்சிகளை, காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க இல்லையா பாஜக, அதே மாதிரி திராவிட முக்த் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த ஒரு அதைத்தான் அவங்க வேற மாதிரி கலகங்கள் இல்லாத தமிழகம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அந்த ஒரு திட்டத்துக்கு அடிப்படையில் இன்னைக்கு உதவி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் தான். விஜய் அதை விருப்பப்பட்டு செய்தார் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் அவருடைய அரசியல் வருகைங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதிமுகவை காலி செய்கிறது அல்லது செய்து விட்டது. அப்போ அதைத்தான் அவர் வந்து அதோட கான்சிக்வன்ஸாக இருக்கலாம். அதுக்கு அவர் என்ன செய்வார்? இல்லை, அதுதான். இப்போ அதனால தான் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் விஜயை முழுவதுமாக குற்றம் சாட்டலை. அவர் அது மட்டும் காரணம் கிடையாது. அவர் வந்து அந்த கூட்டணியிலே இருக்கிறார். ஒரு சிறு கட்சிங்க, அவர்களுடைய விளைவா பார்க்கிறார். அது விஜய் வந்ததோட விளைவா, இந்த பலவீனத்தை ஒரு விளைவு. இப்ப நீங்க வந்துட்டீங்க, அதனால எனக்கு ஒரு பாதிப்பு. ஆனா திட்டமிட்டு என்கிட்ட நீங்க அதை வந்து காலி பண்ணல என்ன அப்படி சொல்றாரு. ஆனா திட்டமிட்டு நடக்கிறது. நீங்க 6 எம்எல்ஏக்களை இழுத்ததுங்கிறது எதேச்சியா விருப்பப்பட்டவர்கள் வந்ததில்லை. குதிரை பேரம்னு ஏன் சொல்றோம்னா, இப்போ ஒன்றும் வேண்டாங்க, செங்கோட்டையன் வந்து அவர்கள்ட்ட வந்து கட்சியில் சேர்ந்தாரா? ஒரு நிமிஷம், செங்கோட்டையன் வந்து தாவேகால சேர்ந்தாரா? அதை யாரும் குதிரை பேரன்னு சொல்லலை. ஓபிஎஸ் வந்து திமுக சேர்ந்தாரா? யாரும் குதிரை பேரன்னு சொல்லலை. நீங்கள் ஆட்சி அமைப்பதற்கு வலு இருக்கும்போது ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கிற எம்எல்ஏக்கள் அதை ராஜினாமா பண்ணிட்டு வந்தா தான் குதிரை பேரம். அப்போ அப்படி பகிரங்கமாக குதிரை பேரத்தை நடத்தி தனது ஆட்சியை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு திமுக அதிமுகவை பலப்படுத்துறதுக்கு வேலை செய்யாது, தாவேகா அதிமுகவை பலப்படுத்துறதுக்கு வேலை செய்ய முடியாது. திருமாவளவனுக்கு திராவிட கட்சிகள் பலமா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கலாம். ஆனா ஒரு திராவிட கட்சிக்கு இன்னொரு திராவிட கட்சி மேல நலனும் இல்ல தாவேகாவுக்கு திமுக மேல நலனும் ஏன் இருக்கும்? அதுதான் இப்ப நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், லாஜிக்கலி இது கரெக்ட். ஆனா
அவர் ஒண்ணு சொல்றாரு இல்லையா, அதாவது ஆரம்பத்தில் அதிமுகவை காலி செய்வது, அதுலயும் குறிப்பா அவர் வந்து அந்த இடத்துல வந்து விஜய் வந்துட்டாருங்கிறத அவர் சொல்லல. அதுக்கப்புறம் திமுகவை காலி செஞ்சுட்டு இங்க ரெண்டு பக்கமா, ஒரு பக்கம் விஜய், இன்னொரு பக்கம் இது ஆர்எஸ்எஸ் அஜெண்டா. அதான் ஒரு பக்கம் விஜய், இன்னொரு பக்கம் இன்னொரு இளைஞலைவர்னு சொல்லக்கூடிய, அதாவது அடுத்த கட்டமா அண்ணாமலையை நிறுத்தி, அதாவது ஏற்கனவே, அதாவது நீங்க வந்து அவர் முன்னைய பேட்டியில பாத்தீங்கன்னா திருமாவளவனே சொல்றாரு, ஒரு கம்பெனியில வேலையை விட்டு வந்தா கூட அப்படியே திரும்பி அவங்க கிட்ட வந்துருவாங்க. ஆனா இவர் போய் எல்லாத்தையும் ரிலீவிங் லெட்டர்லாம் வாங்கிட்டு வர்ற மாதிரி போய் காத்திருந்து அமித்ஷாவோட பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வராரு. அப்போ பக்கா பிளான் இருக்குதுன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட திட்டத்தின் நீட்சியை தான் நீங்க பேசுறாரு. ஆனா பேசுறதுல ஒரே ஒரு விஷயம், அதுக்கு துணை போபவர்களா விஜயும் அண்ணாமலையும் பாக்குறாரு. அப்படி முழுமையாக பேச முடியல. ஏன்னா அந்த கூட்டணி இருக்கிறார்.